வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான். கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1,2, இது 2,1. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது x1 பாயிண்ட்டு, இது y1, இது x2 பாயிண்ட்டு, இது y2 பாயிண்ட். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்ல, அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல நீங்கள் x1 minus x2 போடலாம், இல்லை x2 minus x1 போடலாம், y2 minus y1 போடலாம். எல்லாம் ஒன்று தான், ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, சரி. இப்போது நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன். ஏன் இம்போர்ட் பண்ண போகிறேன்னா இந்த மேத்தை, ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் சிம்பிள். இது நான் பைத்தானுக்கு லைப்ரரியிலே இருக்கும் ஸ்கொயர் ரூட் சிம்பிள், அதுக்காக பயன்படுத்துக்காக இந்த நான் மேத் மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் பேர் கால்குலேட்டட் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். இதில் x1 y1 x2 y2லாம் வந்துடும், நம்ம கொடுக்குற வேல்யூ இங்கே வந்துடும். வந்து இங்கே சால்வ் ஆகும். என்னது, இதில் ஆன்சரில் போய் ஸ்டோர் ஆகும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு math.sqrt. இந்த மேத்தில் போயிட்டு, அதாவது இந்த மேத்து லைப்ரரியில் போயிட்டு இந்த எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோ, ஸ்கொயர் ரூட்டை யூஸ் பண்ணிக்கோ. எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம்? அதாவது இது எப்படி அதான் சொல்கிறேன், x2 minus x1 the whole square. இது எப்படி எழுதலாம்? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அதை அப்படி எழுதியிருக்கேன். x2 minus x1 ஸ்கொயர் போகிறதுக்கு ஸ்டார் போட்டு 2 போடணும், ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதோடைய ஆன்சர் வந்து இப்போ டிஸ்டன்ஸில் ஸ்டோர் ஆகிடும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். சரி, இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, மொதல் பாயிண்ட்டை கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு, x1 y1. ஓகேங்களா? x1 y1. ஸோ அதுக்கு நான் பண்ணுறேன்னா மேப் ஃப்ளோட், அதாவது நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பாயிண்ட்லேயும் வரும் இல்லையா, அதனால் இப்படி இது ஒரு ஃபங்க்ஷன் மேப் ஃப்ளோட். இன்புட்டில் என்டர் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1 இந்த மாதிரி கொடுத்துட்றேன். அதாவது நான் 2 பாயிண்ட் டைப் பண்ணுவேன், அதை பாயிண்ட்லேயும் ஒரு எடுத்துக்கணும். மேப்புனா அந்த மேப் ஃபங்க்ஷன் இதுவும் பைத்தான்லேயே இருக்குது. மேப்புன்னு எடுக்கும்போது இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக வரும், ஸ்ப்ளிட் ஆகிட்டு வரும். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம், தனித்தனியாக ஒரு x1 தனியாக ஒரு ஸ்டோர் ஆகிடும் வேல்யூ, y1க்கு வேல்யூ தனியாக ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் 5 10 கொடுத்தேன்னா இப்போ x1க்கு 5 y1க்கு 10 வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த லைன். இப்போ x2 y2 ரெண்டாவது பாயிண்ட் வாங்கிக்கிறேன். இப்போ 2,1. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போ நான் 1 2 வாங்கினேன்னா இப்போ இந்த x2 y2க்கு 2 1 வாங்குகிறோம். லாஜிக் புரிஞ்சுக்குங்க போதும், லாஜிக் புரிஞ்சாலும் நீங்களே ஒன்றா எழுதலாம். இது ஸ்ப்ளிட் பண்ணி வரதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் மேப்பிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போது 1 2 2 1. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் வேணும். என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் டிஸ்டன்ஸ் x1 y1 x2 y2. x1 என்ன இருக்குது 1, y1 என்ன இருக்குது 2, x2 என்ன இருக்குது 2 1. இப்போது ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு இந்த 4 வேல்யூஸும் கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் 15 வருதுன்னு வச்சுப்போமே, அந்த டிஸ்டன்ஸில் இப்போ 50 ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் மூலிமா அந்த டிஸ்டன்ஸை நம்ம அவுட்புட்டில் காமிச்சிடலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ், அந்த 4 பாயிண்ட்டும் நம்ம இந்தமாரி ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிட்டோம்னா இந்த மாதிரி x1 x2 போட்டோம்னா அந்த வேல்யூ அதுவே கொண்டு வந்துடும். 1 2 2 1 1 2 2 1 ஈஸ்ன்னு போட்டு 50. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் சொல்கிறேன், டிஸ்டன்ஸோட ஆன்சர் 15 வந்துச்சுன்னா 15 காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோடிங்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கு சாம்பிளாக ஒரு அவுட்புட் பார்க்கலாம். என்டர் த கோஆர்டினேட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1. ஸோ 1 2ன்னு தனியாக வரும், தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வருது பாருங்கள். நம்ம டைப் பண்ணணும் என்டர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் 4 6 எடுத்துக்கிட்டோம். ஸோ இது 2 பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் 1 2 4 6. ஏன் இங்கே பாயிண்டில் வந்துருக்குன்னா கம்ப்யூட்டர் பாயிண்ட் போட்டு தான் அனுப்போம். இஸ் ஆன்சர் வந்து 5 வந்திருக்கு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சால்வ் பண்ணி இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். லாஜிக் புரிஞ்சுட்டா நீங்களே ஓனாக எழுதலாம் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா 4 பாயிண்ட் வாங்கிக்கோங்க, x1 y1 x2 y2 மேப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி. அப்புறம் டிஸ்டன்ஸ் வர ஆன்சரை பிரிண்ட் பண்ணி காமிச்சினா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு சாம்பிள் அவுட்புட்
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.